ஹாய் ஹலோ இப்போ பார்க்க போகிறது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஏரியாக்கள். இதெல்லாம் வந்து கிருஷ்ணா நகர். அதை பார்த்திங்கன்னா அன்னை அருள் ஹாஸ்பிட்டல் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் முழுக்க வந்து தண்ணி வந்துருச்சு. ஸோ வந்து பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து செகண்ட் ஃப்ளோருக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அப்படியே கண்ணன் அவென்யூ. பாதிக்கப்பட்டது பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஃப்ளாட்ஸ் தான் வந்து அப்படியே வந்து வரதராஜபுரம், ராயப்பா நகர், அப்படியே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ஓடை மாதிரி ஓடுது. அங்கேருந்து மட்டும்தான் வந்து ஃப்ளட்ஸ் வந்து நிறைய உருவாகி அங்கே பார்த்திங்கன்னா வந்து பன்னலூர் அவுட்டர் ரிங் ரோடு பைபாஸ் அந்த பிரிட்ஜே தெரியாமல் ஃபுல்லாக வந்து எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்ப்போம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்ரீராம் நகர், ராயப்பா நகர், அப்படியே வரதராஜபுரம் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து வீடே வந்து ஃபுல்லாக மூழ்கி போயிருக்கு. ஸோ 2 நாளைக்கு முன்னாடியே வந்து அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இங்கே பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் அடைக்கலம் கொடுத்து வச்சுருக்குறாங்க. இப்போ நான் இருக்கிறது வந்து என்னோடய வீட்டில் தான், சன்சு அவென்யூ, ஓல்டு பெருங்கலத்தூர். இப்போ இது கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இங்கே தண்ணியே வந்ததில்லை. ஆனால் இப்போ வந்து ரொம்ப மோசமாக தண்ணி வந்திருக்கு. இதெல்லாம் எத்தனை நாள் வடிவுன்னு தெரியவே இல்லை. வீட்டில் வந்து பால் இல்லை, தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை. ஸோ எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோன்றதை பாருங்கள். வணக்கம்.